இந்த சாட்டை துரைமுருகனால் ஒரு அம்மா தீக்குளிச்சு இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னா, இல்லங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா தீக்குளிக்கணும்னு ஆசை. அதனால அவங்களே தீக்குளிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து முட்டு குடுப்பா. ஒரு பொண்ணு கூட காதலிக்கிறேன்னு சொல்லி அங்க இங்க சுத்திட்டு எல்லா வேலையும் முடிஞ்ச பின்ன, கடைசியா அந்த பொண்ண ஜாதியை காரணம் காட்டி கழட்டி விட்டார். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இளைய தம்பி பிரபாகரன். அண்ணன் வேல்முருகன் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது அப்படின்னு பொய்யை பரப்பி கொண்டிருக்கும் இந்த சீமானின் தம்பிகள் யாருன்னு பார்த்தா, ஒன்று சாட்டை துரைமுருகன், 2வது செந்தில்நாதன் செய்கோரா, 3வது இடும்பவனம் கார்த்திக். இவர்களின் பேச்சில் ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக புரிகிறது. நாம் தமிழர் கட்சி எதிராக மற்றும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படியாவது அவதூறு பரப்பி அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவங்க பேசியிருக்காங்க. அது அவங்களோட பகல் கனவு. அது பலிக்க போறது இல்லை. நீங்க இந்த சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா, கட்சிக்காக தன் குடும்பத்தையே முழுமையாக அர்ப்பணித்து களப்பணியாற்றி கொண்டிருந்த ஒருவர் வந்து நகைக்கடை வச்சிருக்காரு. அவர்கிட்ட நகையை கடனுக்கு வாங்குறான். அவரும் நம்ம கட்சியில் இருக்க முக்கியமான பேச்சாளர் ஆச்சு அப்படின்னு கடனுக்கு நகையை கொடுக்குறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அதுக்கான பணத்தை திருப்பி தரவே இல்லை. அந்த பணத்தை திருப்பி கேட்டதுக்காக ஆபாசவாதிகள் பேசுறது மட்டுமல்லாது, தனது ரசிகர்களை வைத்தும் குடும்பத்தை ஆபாசமாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்திருக்கான் அந்த சாட்டை. அதை பொறுத்துக்கொள்ள முடியாத அந்த அம்மா தீக்குளிச்சு இறந்து போறாங்க. அப்படிப்பட்ட புரட்சியாளர் தான் இந்த சாட்டை துரைமுருகன். அடுத்து செந்தில்நாதன் செய்கோரா. இவர் புதுசா ஒரு உருட்டுனாரு. அதாவது ராஜராஜ சோழனுக்கு பெருவிழா எடுக்கணும், அதற்கு தமிழர்களாகிய நீங்க தான் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் நிதியை திரட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த விழாவை பற்றி எதுவுமே பேசல. அந்த பணத்தை வைத்து தலைவர் இன்னைக்கு வரைக்கும் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இவர் ராஜராஜ பெருவிழா மட்டும் இல்லாம இன்னும் 2-3 நிகழ்வுகளை எல்லாம் எடுத்திருக்காரு. அதனாலதான் இன்னும் சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்த செந்தில்நாதன் செய்கோரா. 3வது மிக முக்கியமானவர். அதாவது நாம் தமிழர் கட்சியிலேயே இவரை போல ஒருத்தர் இல்லை அப்படின்னு பேசும் அளவுக்கு தன்னை வெளியே காட்டிக்கொள்வார். ஆனா கட்சிக்கு வந்து ஒரு பொண்ணு கூட காதலிக்கிறேன்னு சொல்லி அங்க எங்க சுத்திட்டு எல்லா வேலையும் முடிஞ்ச பின்ன கடைசியா அந்த பொண்ணை ஜாதியை காரணம் காட்டி கழட்டி விட்டார். இந்த உத்தமர்கள் தான் இன்னைக்கு அண்ணன் வேல்முருகன் மீது போக்சோ பாய்ந்தது அப்படின்னு பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க. வந்தீங்களா, அண்ணன் வேல்முருகன் மீது போக்சோ வழக்கு பதிய வேண்டும் என்று புகார் கொடுத்திருக்காங்க. அவரோட பேச்சில் போக்சோ வழக்குக்கான முகாந்தரம் இருந்தால்தான் போக்சோ வழக்கை பதிவு பண்ணுவாங்க. இந்த நொடி வரை போக்சோ வழக்கு பதியப்படவில்லை. பொய் பரப்புவதை நிறுத்துங்க. சரி, இந்த உத்தமர்கள்லாம் எப்படி இவ்வளவு தவறுகளை செய்துவிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்கெல்லாம் காரணம் சீமானின் ரசிகர்கள் தாங்க. ஏன்னா அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து முட்டு கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட முட்டு தெரியுமா? இந்த சாட்டை துரைமுருகனால் ஒரு அம்மா தீக்குளிச்சு இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னா, இல்லங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா தீக்குளிக்கணும்னு ஆசை. அதனால அவங்களே தீக்குளிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து முட்டு கொடுப்பாங்க. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்க, அவர் நல்லவருங்க அப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி இவர் ராஜராஜ சோழனுக்கு பெருவிழா எடுக்கிறேன்னு ஆட்டையை போட்டாருன்னு யாராவது சொன்னா, அந்த நிகழ்வுக்கு ஒருத்தர் கூட நிதி தரவே இல்லைங்க. அதனாலதான் அந்த விழாவையே எடுக்காம கைவிட்டுட்டாங்க. இதை போய் தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா அந்த தம்பியை பத்தி பேசினா, உலகத்துல யாரும் பண்ணாததா? காதலிக்கும் போது அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்வாங்க. காதலிச்சு ஒன்னா இருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணுமா? பிடிக்கலன்னா சொல்லிட்டு பிரிஞ்சு போறதுல என்ன தப்பு? இது உலக இயல்பு தானே அப்படின்னு வேற மாதிரி வந்து முட்டு கொடுப்பாங்க. இதனால இவங்க 3 பேரையும் நம்ம தப்பா எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு முட்டு கொடுக்குற இந்த சீமானின் ரசிகர்கள் தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே. ஆனா இந்த 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னா, இந்த 3 பேரும் ஆட்டையை போட்டது நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது செய்யும் என்ற நம்பிக்கையில் இந்த கட்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட அந்த கட்சியின் தொண்டர்கள் கிட்ட தான் இவங்க ஆட்டையை போட்டிருக்காங்க. இது எதனால அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, இதுக்கு முக்கிய காரணமே அண்ணன் சீமான் தான். சீமான் தான் இதை முதல்ல தொடங்கி வைக்கிறாரு. ஆமாங்க, சீமான் தான் தான் வந்து திரள்நிதியில் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக அவரே கூறுகிறார். திரள்நிதி என்பது நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் கொடுப்பது. இதை பார்த்து அண்ணனின் ஆட்டை தம்பிகள் அண்ணனே கட்சியில இருக்கவங்கிட்ட வாங்கிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப நாம சுரண்டுனா என்ன தப்பு அப்படின்னு அந்த உரிமையில கட்சிக்காரங்கிட்ட கொஞ்சம் சுரண்டி பார்த்தாங்க. இதை நம்ம எதுவும் தவறா எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில இருக்க இந்த முட்டு தம்பிகள் வந்து இப்ப முட்டுவாங்க பாருங்க.